Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த புதையல் என்னோட கைக்கு வரப்போகுது. ஆனா இந்த கல்லுக்கு பின்னாடி புதையல் எவ்வளோ தூரத்துல இருக்குதுன்னு தான் எனக்கு இன்னும் புரியல. என்னோட அனுபவம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு புதையலை அடையறதுக்கு முன்னாடி பல ஆபத்துக்களை சந்திக்க வேண்டியிருக்கும். அதுக்கு தயாரா இருங்க. உள்ள காட்டு விலங்குகளும் இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஆபத்துக்களும் வரலாம். அப்புறம் நம்ம கூட்டத்துல இருக்கிறவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்ப நாம என்ன பண்றது தலைவரே? அதுக்கு எனக்கு புத்திசாலியான ஒரு ஆள் தேவை. அவர் எல்லா ஆபத்துகளையும் தாண்டி வழியை சுத்தப்படுத்தி புதையல் கிட்ட போய் சேரணும். அதுக்கப்புறம் அந்த புதையல் நம்மளுக்கு சொந்தமாயிடும். தலைவரே, என்கிட்ட ஒரு நல்ல யோசனை இருக்கு. மோட்டு பத்துலுன்னு ஃபுட்ஃபுரி நகர்ல 2 பேர் இருக்காங்க. அவங்க புத்திசாலித்தனத்தை ஊரெல்லாம் பேசி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ நான் முடிவு பண்ணிட்டேன், அந்த மோட்டு பத்துலு தான் இந்த புதையலை எடுக்க முடியும். ஆனா ஒண்ணு, என்கிட்ட யாராவது ஆனா ஊனா சொன்னா அவங்களோட மொத்த தலையெழுத்தையும் நான் மாத்தி எழுதிடுவேன். கொண்டா கொண்டா கொண்டா. அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? அண்ணா நில்லுங்க, அங்க என்ன நடக்குது? எல்லாரும் ஏன் ஓடிக்கிட்டு இருக்காங்க? ஒரு ஆள் எல்லார்கிட்டயும் கேட்டுக்கிட்டு இருக்கான், அவங்க வீட்டு வாசல்ல குதிரை காலடியோட அடையாளம் இருக்கான்னு. யார் வீட்டு வாசல்ல குதிரையோட கால் அடையாளம் இருக்கோ அவங்க வீட்டுக்கு ஒரு வெள்ளை குதிரை வந்து அவங்கள புதையல் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போகுமா. நானும் என் வீட்டு வாசலுக்கு போய் பாக்குறேன். ஆகா, நானும் அந்த அடையாளம் இருக்கான்னு வீட்டுல போய் பாக்குறேன். பத்துலோ சீக்கிரம் வாடா, அது என்ன ஏதுன்னு போய் பார்க்கலாம். நம்ம வாசல்ல கூட அந்த அடையாளம் இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம்டா. ஒருவேளை நமக்கு அந்த புதையல் கிடைச்சிருச்சுன்னா அதை வச்சு ஃபுர்ஃப்ரி நகரத்து மக்களுக்கு நல்லது பண்ணலாம்டா. சீக்கிரம் வாடா, டேய் நேரத்தை வீணாக்காத. மோட்டோ மோட்டோ நில்லுடா. ஏதாவது விளையாட்டுக்கு சொல்லி இருப்பாங்க, நில்லுப்போ. சொன்னா கேளு. மோட்டோ, குதிரையோட கால நீ அடையாளம். ஜெய் ஹோ. பத்துல பாத்தியாடா, பத்துல பாத்தியா? நம்ம வீட்டு கதவுல லாடத்தோட அடையாளம் இருக்குதுடா. பத்துல இருக்குது. இனி நான் ஃபுர்ஃப்ரி நகரத்து மக்களுக்காக நிறைய நல்லது செய்ய போறேன்டா. ஃபுர்ஃப்ரி நகரத்தையே மாத்த போறேன்டா. மோட்டோ, ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத. இந்த விளையாட்டை கூட அந்த ஆளே விளையாடி இருக்கலாம். அதான் மோட்டோ, அவனே விளையாடி இருக்கலாம்னு சொல்றேன். அடே பத்லு, சீக்கிரம் வந்து ஏறுடா. வெள்ளை குதிரை கூட வந்துருச்சுடா. கதவுல லாடத்தோட அடையாளமும் இருக்குது. இப்போ புதையல் வர வேண்டியதுதான்டா பாக்கி. வேணாம் மோட்டோ, சொன்னா கேளு, நில்லு. ஐயோமா, இரு, நானும் வரேன். நம்மளும் போலாமா கசிட்டா? அப்படியே நில்லு, இதோ வந்துட்டேன். எங்கே போவத சொன்னா கேளு, இதோ வரேன். எவ்வளவு நேரம் தான் குதிரை கூடிய ரேஸுக்கு ஓடி வர போற? ஜம்ப் பண்ணி மேல தூக்கறா. சரியா சொன்ன மோட்டோ. டிரைவர் வண்டி எடுப்பா. டாக்டர் ஜட்கா, அவங்க மலை மேல போயிட்டு இருக்காங்க. ஐயா, சீக்கிரம் ஓட்டுங்க. ஐயா, ஓடுறா என் ஜலா குட்டி. மோட்டோ பத்தலம், யார் கைக்கு முதல்ல அந்த புதையல் கிடைக்குதோ அது அவங்களுக்கு தான்ப்பா சொந்தமாகும். வரட்டுமாப்பா? பாய் பாயப்பா. நீ ஓடுறா என் சிங்கா குட்டி. லபக்கு டபக்கு லபக்கு டபக்கு. தம்பி, அவங்க எதுக்காக மலை மேல போய்கிட்டு இருக்காங்க? அவங்க மலைக்கு கீழே பாறாங்கல் வழியா தானே போயாகணும். ஹலோ, அவங்க மலைக்கு கீழே போற வழியை விட்டுட்டு மலைக்கு மேல போயிட்டு இருக்காங்க. அவங்க எதிர்க்க நம்ம போலி பாம்பை நிக்கவை. அப்போதான் குதிரை பாம்பை பார்த்து பயந்து அவங்கள கீழே தள்ளி விட்டுடும்.
ஓய், அம்மா, அதை பாவிக்கலாம். அடடா, இது ரப்பர் பாம்பு. இது தெரியாம எல்லாரும் பயந்துட்டாங்களே. ஏய், நானும் கீழே போயிடுறேன். பத்லு எங்கடா இருக்கீங்க? நாங்க கீழே இருக்க மாட்டோம். பார்த்து சூதானமா வாடா. டேய், முன்னால டேய். மோட்டோ, உனக்கு எதுவும் ஆகலையே? வாடா தூக்குங்க சார். அடே மோட்டோ, வாடா போய் அந்த புதையல் எங்க இருக்குன்னு தேடலாம். சீக்கிரமா வா, நம்ம எதுக்கு வந்துமோ அதை பார்க்கலாம். ஐயோபா, நாம எப்படி போறது? அங்க பாரு, எவ்வளவு பெரிய கல் இருக்கு. ஏய், இங்க பாருங்க, புதையல் உள்ளதாயா இருக்கு. சிங்கம் சார், மனசு இருந்தா மார்க்க பந்து இங்க பாத்தீங்களா? உடைக்கிறதுக்கான எல்லா பொருளும் இருக்குது சார். கமான், கல்ல உடைக்கலாம். ஓட்டோ தலைக்கோயா கல்ல உடைக்கிறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதாப்பா. ஓ, இதுக்குமா? ஏய், எவ்வளவோ கஷ்டப்பட்டு இதை உடைக்க முயற்சி பண்ணோம், ஒண்ணுமே முடியல. இப்ப ஏதாவது ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கலாம் வாங்க. அம்மா, கல்லு தேவதையே, புதையல் கிட்ட போறதுக்கு வழி இருக்குமா? சூப்பர். அடடா. வாங்க வாங்க, எல்லாரும் சீக்கிரம் வாங்க. ஜெய் ஹோ. இனி புதையல் நம்மளுக்கு தான் சொந்தம், நம்மளது தாதே. சூப்பர். நம்ம வீட்டுக்குள்ள மக்கள் வந்திருக்காங்க. அவங்க இந்த பக்கம் தான் வந்துகிட்டு இருக்காங்க. நீங்க இங்கே இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். யாரும் பயப்பட வேண்டாம்ப்பா, இது உண்மையான பாம்பு இல்ல, ரப்பர் பாம்பு, ரப்பர். எவ்வளவு பெரிய பாம்பு கிட்ட போய் வம்பு இழுக்கிறீங்க மோட்டோ? வேணாண்டா. அந்த ஆளு என்ன தூக்கி போட்டு என் மானத்தை மண்ணோட மண்ணு ஆக்கிட்டான். இங்க இருந்து போறதுலதான் என்னோட நன்மை அடங்கி இருக்கு. ரொம்ப பண்ணாத, அது ஏதோ அப்பாவி பாம்புன்னு நினைக்கிறேன். வெரி குட் டாம்பா, ஒரு புது டைமண்டை நாம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். செலந்திராணி எங்களை காப்பாத்து. அந்த ஆளுங்க எங்க ராஜாவே துவைச்சு போட்டுட்டாங்க. அவங்களுக்கு எங்க மேல கொஞ்சம் கூட பயமே இல்லை. எங்க கிட்ட மோதுற அளவுக்கு இந்த உலகத்துல யாருக்குமே சக்தி இல்லை. இப்ப பாருங்க, அவங்கள பயமுறுத்தி இந்த இடத்தை விட்டு ஓட விடுற. என்னோட 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல எவ்வளவு பெரிய எட்டுக்கால் பூச்சி நான் பார்த்ததே இல்லையாப்பா. அட, மறுபடியும் நீங்க எல்லாரும் பயந்துட்டீங்களாப்பா? இவ்வளவு பெரிய ஸ்பைடர் இருக்குமா என்ன? யோசிச்சு பாருங்கப்பா, வாய்ப்பே இல்ல. இது பேட்டரியில போற ஒரு ஸ்பைடர் பொம்மை, அவ்வளவுதான். ஏய், ஓகே, இப்ப பாரு, பேட்டரி கால் இருக்கும். என்ன இந்த ஊருக்கு ஊட்டி காட்டுது? அடே, போ, அடே, போடா. சீக்கிரம் போ. இதுக்கு மேல ஏதாவது போட்டு தரேன், போ. ஹலோ மை டியர் பெரிய எட்டுக்கால் பூச்சி, புதையல் வரைக்கும் எங்களுக்கு லிஃப்ட் கொடுங்க ப்ளீஸ். என்னோட மானத்தையும் மண்ணோட மண்ண ஆக்கிட்டாங்க. இவங்க ரொம்ப தைரியசாலிங்க, யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. போலாம் ரை ரை, ஐயா ஜாலி. அப்படிதான் போயிட்டே இரு. டெக் டெக் டெக். புதையலை தேடி கண்டுபிடிச்சதுக்கு தேங்க்யூ சோ மச். அதெல்லாம் இருக்கட்டும், இந்த புதையல் உனக்கு மட்டும் எப்படி சொந்தமாச்சுன்னு சொல்ற? விளக்கம் சொல்லு எனக்கு. யாராவது என் கிட்ட கேள்வி கேட்டா அவங்களோட தலையெழுத்தை நான் மாத்தி எழுதிடுவேன். ஆமா,
குதிரையோட கால் அடையாளம், மேஜிக் குதிரை, இது எல்லாமே என்னோட சதி திட்டம் தான். இவங்க எல்லாரும் எப்ப விட்டுறாதீங்க, போட்டாங்க, ஏய், ஓட்டுங்க, மோட்டு. மிச்ச மாதிரி சுத்த விடுங்க சார். இதோ வைக்க போடா என் ஜிம்பிள் கிடி ஜிம்பாட்டி. அல்லே. நெக்ஸ்ட் அதுக்குள்ள எங்க எஸ் ஆகற என்ன மன்னிச்சிருங்க. The name is சிங்கம். நான் இப்பவே உன் மேயரை கூட்டிட்டு வந்து இந்த கஜானாவை காட்ட போறேன். கொல்லக்காரானே, ஆனாவும் கிடையாது, இனி ஊனாவும் கிடையாது. இந்த புதையல் புர்புரி நகரத்துக்கு, ஊர்ல நடக்கிற நல்லதுக்கு இந்த காசு பயன்படும். உங்களை அடைக்கிறதுக்கான ஜெயில் சூப்பரா தயாரா இருக்கு. போலாமா? என்ன விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க. Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.